சிகப்பு ரோஜாக்கள் கமல் மாதிரி ஆளை க்ளோஸ் பண்ணி ஒரு ரோஜா செடி தான் நடல. மற்றபடி பல பெண்களோட வாழ்க்கையில கொடூரமா விளையாடி இருக்காரு ராகுல் மம்கூட்டத்தில். பாலக்காடு காங்கிரஸ் எம்எல்ஏ, அந்த கட்சியோட கேரளா யூத் விங் லீடர். ஸ்கெட்ச் போட்டு பல பெண்களை அணுகியிருக்காரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பல பேரை ஏமாத்திருக்காரு. திரும்ப திரும்ப பலவந்தம் பண்ணி ஏமாத்திருக்காரு. கருக்கலைப்பு பண்ணிக்கொண்டு ஆளை வச்சு மிரட்டிருக்காரு. எம்பி ஒருவரோட பொண்ணு மேல கை வச்சு கூட இந்த எம்எல்ஏ மேல ஆக்ஷன் எதுவும் இல்ல. கதறிக்கிட்டு காங்கிரஸ் மேலிட வரைக்கும் புகார் போச்சு. அவரை கட்சி விட்டு நீக்கிடணும்னு சொல்லி அவங்க கை கழுவிட்டாங்க. இத்தனை நாள் அவர் கட்சி சப்போர்ட்டோட தானே இதெல்லாம் பண்ணாருன்னு காங்கிரஸ் கிட்ட போய் கேட்டா யாருமே பதில் சரியா சொல்லல. சூறையாடப்பட்ட பெண் ஒருத்தி கேரளா சிஎம் பினராயி விஜயனை போய் பார்த்தாங்க. உங்க மார்க்சிஸ்ட் ஆட்சி சார்பிலையாவது ஏதாவது ஆக்ஷன் எடுங்கன்னு கதறி அழுதாங்க. அதுக்கப்புறம் தான் தேடுற வேலையே போலீஸ் ஆரம்பிச்சிருக்கு. ராகுல் மம்கூட்டத்தில் வீட்டுக்கெல்லாம் ரெய்டு போயிருக்கு. கர்ப்பத்தை கலைக்கிற மாத்திரை எல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன் எதுவும் இல்லாம வாங்கினது என்னுடைய பிசினஸ் ஃப்ரெண்டு ஜோபி தாமஸ் அந்த பெண்கள் கிட்ட அனுப்பிச்சது. உன் கண்ணெதிரிலேயே அவன் அந்த மாத்திரையை போடுறாளான்னு உறுதிப்படுத்திக்கிட்டு தான் திரும்பி வரணும்னு சொன்னது. இப்படி சினிமா வில்லன்கள் எல்லாமே பிச்சை வாங்குற அளவுக்கு ரியல் கொடூரனா இருந்திருக்காரு ராகுல் மம்கூட்டத்தில். அரசியல் அதிகாரமும் அதோட வர பணமும் தர திமிர்ல பெண்கள் வாழ்க்கையில விளையாடி பார்த்த கதைகள் இந்தியாவுக்கு ஒன்னும் புதுசு இல்ல. கர்நாடக ஜனதா தள கட்சிக்காரர் பிரஜ்வல் ரேவண்ணா தேவகவுடா குடும்பத்து மானத்தையே 2வது தடவையா மண்ணில் புதைச்சாரு. உத்தரப்பிரதேச பிஜேபி எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்கர் மைனர் பொண்ணு வாழ்க்கையில விளையாடி ஜெயிலுக்கு போனாரு. சாமியாரும் செமி அரசியல்வாதியுமான ஆசாராம் பாபு மேல மைனர் பொண்ணுகள் அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகள் கொடுத்தாங்க. வில்லங்கமான சிச்சுவேஷன்ல கூட வீடியோல ரீல்ஸ் பண்ற தலைவர். டெல்லி தலைநகர்ல மடியில படுக்கிற எம்பி. குடி போதையில நடு பிளைட்ல ஏரோசஸோட கையை பிடிச்சு இழுக்கிற நேதா. இப்படி அரசியல் செல்வாக்கு கொடுக்கிற அதீத பலத்துல ஆடி தீக்குறாங்களே அரசியல்வாதிகள். இவங்க தொடர்பான வழக்குகளை மட்டும் கோர்ட் இழுத்தடிக்கவே கூடாது. தொட்டான் கெட்டான்னு புரியுற மாதிரி பட்டுன்னு தூக்கி உள்ள போட்டு கம்பி எண்ணி கழித்தீங்க வச்சாதான் இன்னொரு கபோதிக்கு இந்த மாதிரி கை நீட்ட தில்லு வராது. கரெக்ட் தானே?